இங்க ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட பெட்ஷீட்டை அவங்க அப்பா ரிமூவ் பண்ணி அவளோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு என்னோட பொண்ணு ரொம்ப அழகா பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப விட்டு வெளியே போறாரு. இப்படி அப்பா பண்ண விஷயத்தை ஜோ அவளோட அக்கா லீசா கிட்ட சொல்றா. ஆனா லீசாவால அதை நம்பவே முடியல. இதே டைம் இவங்க பேசுறது கேட்ட ஜோவோட அப்பா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து ஜோவை பார்த்து என்ன பத்தி தப்பா சொல்றியே, உன்னை சும்மா விட மாட்டானே, கொலை பண்ணது கத்தி எடுத்துட்டு வராரு. அப்ப லீசா அவரை தள்ளி விட்டுட்டு ஜோ கூப்பிட்டு வெளியே வரா. ஆனா உள்ள இருந்த அவங்க அப்பா சரகா அவங்க முன்னாடி வந்து நின்னு கையில வச்சிருக்க சுத்தி வச்சு அடிக்கிறதுக்காக வராரு. அப்போ கீழே இருந்து அவங்களோட உண்மையான அப்பா வாய்ஸ் கேக்குது. அதனால பேய வந்து அந்த பசங்களோட அப்பா சுத்திய கீழே போட்டுட்டு ரூமுக்குள்ள போயிடுறாரு. சத்தத்தை கேட்டு மேல வர உண்மையான அப்பா பார்த்து அந்த பசங்க 2 பேரும் பயப்படுறாங்க. அப்ப அந்த சுத்திய அவங்க அம்மா எடுத்து லீசா அடிச்சு சாவடிக்க வராங்க. அப்ப ஹாங்கோ அது கையால தடுக்கிறாரு. அப்ப கீழே இருந்து அந்த பசங்களோட அம்மா வாய்ஸ் கேக்குது. அதனால இப்ப வந்த பேய் ஒரு ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுது. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு ஹாங்கோ இப்ப பிரீஸ்ட் இருக்கிற அவரோட தம்பி கிட்ட சொல்றாரு. அதனால அவரோட தம்பி வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கிற பேய்க்கு உருவத்தை மாற்ற பவர் இருக்கு, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எல்லாரும் ஒன்னா ஹால்ல தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன பையனுக்கு சூச்சு வருதுன்னா தனியா எழுந்து போவான். அப்ப அவன மாதிரி உருவத்தை மாத்தின பேய் ஹாலுக்கு வந்து அந்த பிரீஸ்ட கொலை பண்ண கத்தியை வச்சு குத்த வருது. ஆனா அது குத்த மாட்டேங்குது. இப்படி ஒரு கொடூரமான பேய் இருக்கிற விஷயத்தை பிரீஸ்ட் அவரோட குரு கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கறாரு. அதனால குரு ஒத்துக்கிறாரு. இப்ப அவர் பிக்கப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னதுனால பிரீஸ்ட் அந்த ஃபேமிலி தனியா விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அப்போ பிரீஸ்ட பார்த்த அந்த குரு என்ன பாக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க, அவ்வளவு அர்ஜென்டான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது அந்த பேய் தான் இந்த எல்லாத்தையுமே பண்ணிருக்குன்னு. அதனால பிரீஸ்ட் அவரோட குருவை கூப்பிட்டு வேகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. இதே டைம் பேஸ்மெண்ட்டுக்குள்ள பிரீஸ்ட் சொன்னாருன்னு ஒரு சிலை எடுக்க போற ஜோவை அந்த பேய் அப்படியே பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஓவனுக்குள்ள எடுத்துட்டு போய் இடிச்சிருது. இதே டைம் கார்ல வந்துட்டு இருக்க எல்லாரையுமே நிறைய காக்காங்க அட்டாக் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருது. அப்போ ஆக்சிடென்ட்ல இருந்து பிரீஸ்ட் மட்டும் எஸ்கேப் ஆகி எப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹாங்கோ அவரோட பெரிய பொண்ணு உடம்புல பேய் இருக்குன்னு பிரீஸ்ட் சொன்னதுனால அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்ப அடிபட்டு வர பிரீஸ்ட் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டுறதுக்காக அவளை போட்டு செம்மடி அடிக்கிறாரு. ஆனா லீசா வழியில பயங்கரமா கத்துறா, என் உடம்புல பேய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா யாருமே அவளை நம்புற மாதிரி தெரியல. இப்ப ரொம்ப அடிச்சுட்டே இருக்குதுனால அந்த பொண்ணோட அம்மா என் பொண்ணை விட்டுருக்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவா. அப்ப ஹாங்கோ என் பொண்ணு மாதிரி இருக்கிற பேயை விரட்டுறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன தடுக்க பாக்கறல, அப்ப நீ என் ஒய்ஃபே கிடையாது, நீயே ஒரு பேய் தானே. அவங்களை அடிச்சு மயக்கமாகிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பிரீஸ்ட் ஹாங்கோவை பார்த்து கொடூரமா சிரிக்கிறாரு. ஏன்னா இப்ப வந்தது பிரீஸ்ட் கிடையாது, அதுதான் பேயே. உண்மையான பிரீஸ்ட் கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்து பக்கத்துல தான் மயக்க போட்டு விழுந்திருக்காரு.